இப்போ இந்த தேவையை நான் இங்கே வைக்கவா, இல்லை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், காணிக்கை பெட்டில் போடவான்னு தெரியல. சரி, மனசை தேர்த்திக்கிட்டு இது ஆண்டோடைய பணம் அப்படின்னு கொண்டு போய் என்ன பண்ணியாச்சு, காணிக்கையை போட்டாச்சு. அல்லேலூயா. இப்போது மனசு என்ன செய்யுதுன்னா, டேய் முட்டாள், உனக்காக தாண்டா ஆண்டவர் கொடுத்தாரு, இல்லை நீ கொண்டு போய் அங்கே போட்டுட்டியேன்னு சொல்லி என் மனசு பேசுது. என் மனசு என்ன செய்யுது, பேசுது. உனக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு சூழ்நிலை மோசமாக இருக்குது, உனக்கு தேவை இருக்குது, இந்த சமயத்தில் உனக்கு கொடுத்தா நீ கொண்டு போய் அதை யார் எப்போ எடுக்க போகிறான்னு தெரியாது, நீ உள்ளே போட்டு வந்துட்டியேன்னு மனசு பேசுது. புரியுறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் கொண்டு போய் போட்டு வந்துட்டேன். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு எப்பயுமே நம்ம பேர் தெரியும். பிசாசுக்கு நம்ம பேர் தெரியும். ஆனால் பிசாசு ஒரு நாளும் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டான். நம்ம குறைய மட்டும்தான் சொல்லி கூப்பிடுவோம். உன்கிட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறையை சொல்லி 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 உன்கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பான். உனக்கு தேவை இருக்குது, உனக்கு அவசியமாக இது தேவை, நீ இதை விட்டுட்டனாக்கா கஷ்டப்படுவ, இதை சொல்லி சொல்லி என்னை கூப்பிடுவான். ஆனால் என் ஆண்டவராகிய தேவனுக்கு என் பேர் தெரியும், என் பிரச்சனையும் தெரியும். ஆனால் அவர் என் பிரச்சனையை சொல்லி கூப்பிட மாட்டார், என் பேரை சொல்லி கூப்பிடுவார். அல்லேலூயா. என் பிரச்சனையை சொல்லி கூப்பிட மாட்டார், என் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவார். நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு மனுஷனை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போட்டதுக்கு ரெட்டிப்பாய் கர்த்தர் எனக்கு காணிக்கை கொடுத்தார். எப்போ பைபிள் காலேஜில் படிக்கும்போதே என்ன ஒரு ஊழியக்காரனை அங்கீகரித்து, அப்போ தான் ஃபஸ்ட் இயர், அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுது இப்போ கூட சில பேர் தம்பி தோற்றத்தை பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஊழியக்காரனை, ரொம்ப பழுத்த ஊழியக்காரனை, அல்லேலூயா, ரொம்ப பழுத்த ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் அழைத்து வந்து, தம்பி ஆண்டவர் வந்துட்டு அதை கொடுக்க சொன்னார், இந்த காணிக்கை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கையில் ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த ஊழியக்காரனை கனப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தீர்களானால் அநேகத்தில் உங்களை என்ன செய்வார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அதிகாரியாக வைப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போக, நீங்கள் ஒருவேளை கிடைச்ச சொற்பத்தை நீங்கள் இழக்க யோசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கொடுக்க யோசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு பின்னாடி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துடைய மிகுதியை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமலே போய்விடும். அதனால அற்பமான காரியத்திற்கும் சொற்பமான காரியத்திற்கும் இந்த உலகத்தின் மனிதர்கள் எப்படி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்படி ஓடக்கூடாது கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அதை என்ன செய்வார், நிறைவாக்குவார். ஆமென். பல சமயங்களில் பாஸ்டர் நீங்கள் சொல்கிற இது மட்டும்தான் தெரியுது, நானும் மனுஷனை நம்பி ஓடினேன், நானும் மனுஷனுக்கு பின்னாடி உக்காந்தேன், நானும் மனுஷன் கூப்பிடுவான்னு காத்திருந்தேன், நானும் மனுஷனுடைய வாசலில் போய் தட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் கவனிங்க, நான் முழங்காலிட்டு ஜெபித்த பொழுது என் ஆண்டவர் சந்தித்ததை காட்டிலும் நான் நேரில் போய் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லை. நான் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பொழுது என் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சமயங்களில் நாம் கிடைச்சதை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஓடிடணும், இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மனசு உறுத்துதா, குத்துதா, இது எனக்கு இல்லை, எனக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுதா, உடனே முடிவெடுங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, பிசாசு உங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் உங்கள் குறைகளோடு தான் பார்ப்பானே தவிர உங்களை உங்கள் பெயரினாலே அல்லது உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தினால அல்லது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால அவன் உங்ககிட்ட நெருங்கவே மாட்டான். உங்களை நெருங்குற ஆண்டவர் மட்டும்தான் உங்களை அபிஷேகத்தின்படி உங்கள் பேரின்படி கூப்பிடுவார். உங்களை நினைத்து அவர் உங்களுக்காகவே எப்போதும் செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்போ சொல்லுங்க, என் ஆண்டவர் ஒரு இமை பொழுதும் என்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா.
வாசிமா அந்த வசனத்தை. அவர் ம். இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் எல்லைகள் எல்லாம்